அண்ணா இங்க பாருங்க. ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு வந்து என்ன விலாக்னா பிரியாணி, ஹோம்மேட் பிரியாணி பிரியாக்கா வீட்டில் இருக்கும். கோகுல் அண்ணா, நந்தினி சிஸ்டர், நான் எல்லாருமே சேர்ந்து அண்ணா தான் வந்து பிரியாணி செஞ்சிட்ருக்காரு. உள்ளே போய் பார்க்கலாம். மேடம், ஃப்ரேம்குள்ளே தான் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே தான் நீங்கள் நிற்கணும். இதை விட்டு போனீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுவீங்க. இங்கே பாருங்கள், செஃப் கோகுல் அண்ணா. நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறோம். இன்னைக்கு வந்து பிரியாக்கா வீட்டில் ஸ்டே, அதனால பிரியாணி செய்கிறோம். எக்கு பாயில் ஆயிடுச்சு, அப்புறம் சிக்கன் 65. மினி விலாகல இப்போ ஃபுல் விலாக். இது ஒரு கார் பார்க்கிங், அப்புறம் டபுள் பெட்ரூம், டபுள் பாத்ரூம். அண்ணா நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. லெமன் ஜூஸ் இது கத்துக்கிறியா? இன்னைக்கு வந்து லென்த் வீடியோ, மினி விலாகில். ஏன்னா மினி விலாகில் இவ்வளோ நம்ம ஆட் பண்ண முடியாது. அரிசி கழுவி பை கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் தான் செஃப் கோகுல். வெங்காயம் ரெடி, தக்காளி ரெடி, அப்புறம் எக்கு, சிக்கன் பீஸ். அண்ணா இது சிக்கன் மாதிரி தெரியலையா? இல்லை, இது சிக்கன் இல்லை, வேற ஏதோ தானே. தக்காளி காணோம். கல்லம் போடும். பாட்டு கேட்குறீங்களா? ஃபோன் பேசுறீங்களா? சும்மா ஒரு நியூஸா? நியூஸ்லாம் இல்ல, எப்படின்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே. அது எப்படி சொல்றது, வாயில தான் சொல்லணும். இது எது ரெஃபரன்ஸ். ஓ, பிரியாணி செய்யறதுக்கு ரெஃபரன்ஸா? செய்வேன், இருந்தாலும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, சொதப்பிடக்கூடாதுல்ல, அப்பதான் ரொம்ப சொதப்போம். இது என்ன போடுறீங்க? மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் இல்ல இல்ல, நார்மல் மிளகாத்தூள். அதுதான், நான் வெறும் பிளெயின் மிளகாத்தூள் மட்டும்தான். ஆமாம்மா, வெறும் பிளெயின் மிளகாத்தூள், காஷ்மீரி கிடையாது. இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும், இன்னமும் வேணுமா? அண்ணா தனியா ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா? இல்ல நீலா, எதுவும் இந்த அவமானம் உனக்கு தேவை இல்ல, நிஜமா தான் கேக்குறேன். முடிச்சுங்களா? இதுக்கப்புறம் அரிசி போட்டு இது முடிக்க வேண்டியதான். ஏன் கப்பலை ஊத்தி கேட்கிறேன், ஊத்துறேன்னு கேளு. ஏன் சொல்லு, ஏன் கப்ல ஊத்தி அளவு தெரியணும்னா? எனக்கு தெரியும், ஏன்னா நானும் செஞ்சிருக்கேன் பிரியாணி, அதனால எனக்கு தெரியும். தக்காளி போடாம இருக்கீங்க. போடுவோம். எதுக்கு நீ அவசரப்பட்ட? தக்காளி வதங்கணும் இல்லைன்னா? எப்படி வதங்கும் போடாம? பாரு, போடும்போது பாரு. ஃப்ரேம் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். செட் பண்ணிருக்க. இது குண்டா தெரியாது. குண்டா தெரியலன்னா தூக்கி காட்டுங்க. எனக்கு ஹைட் வேற தெரியல. டம்மு டம்முன்னு. தக்காளி போடுறாங்கப்பா. அண்ணா இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு பூடி. ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், அதனால பாதி பிரியாணி செஞ்சதை கேப்சர் பண்ண முடியல, மூடி வச்சிட்டாரு. அண்ணா ரெடியா? என்ன ரெடியா? சிக்கன் என்ன போடுற? அப்ப இதுல என்ன இருக்கு? அதுல தண்ணி கொதிக்குது. அரிசி போட்டீங்களா? அரிசியா? கறி போட்டு தானே அரிசி போடணும். குடுங்க, நான் வெட்டி தரேன். நான் வெட்டிட்டு முடிஞ்சிச்சு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சிக்கன் போட போறாங்க. சிக்கன் போடல இன்னும் போட போறேன். கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? இது உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு
சரி அப்போ நான் டீ டீ போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் வந்து சொல்லணும் டீ தான் எதுக்கு இது டீ அப்போ கஞ்சி தண்ணி கொடுங்க. பார்த்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி டிராஃப்ட் உங்ககிட்ட கொடுத்ததை நீங்கள் வந்து மியூசிக் போட்டு கொடுத்துருக்கீங்க. மியூசிக் போடுறது தான் கஷ்டமே. அது ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நீ செருப்பு எடுக்கிறதுலாம் செருப்புலாம் போட்டு கொடுத்துருக்கேன்ல, யார் போடுவா சொல்லு. நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல எல்லா வேலையும் பண்ணி வச்சேன். ஐயோ பிரைட்னஸ் போயிடுச்சு. அண்ணா லோ பேட்டரி ஆயிடுச்சா? இல்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சா? இல்லண்ணா என்னதான் ஆச்சு சொல்லு. வீடியோ எடுப்போமா மாட்டோமா? ஒன்னும் ஆகல. வந்துட்டான். கமான் நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து வெளிய நீங்க காலிங் பெல் அடிச்சிருங்க. சிக்கன் போட்டாச்சு. இப்போ ஃபைனலா அரிசி போட போறோம். உங்களை காணோம். பிரியாணி சாப்பிட போறேன். சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடுறேன். வயிறு ஃபுல் ஆயிடும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தா. நாங்கெல்லாம் வந்து இங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா எங்க அண்ணன் மட்டும் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அனல்ல விந்துட்டு இருக்காரு. ஆனலாம் வேகல, நல்லா காத்தோட்டமா தான் இருக்குங்க. அண்ணா கேட்டிங்களா? பிரியாணி கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க அக்கா ஜீவாக்கு. பா இப்போ வந்து சிக்கன் தம்மு போட்டிருக்கத பார்த்து மறந்துட்டேன் நானு. வெயிட் வைக்கணும்ல. வெயிட் 65. அப்ப சாப்பிடலாமா? நீங்க தானே 65 சொன்னீங்க. நான் தான் 65. அந்த மாதிரி நகைச்சுவை அது. அந்த மாதிரி நகைச்சுவை வேண்டாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மேடம் ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதுக்குள்ளதான் நிக்கணும். நீங்க இதை விட்டு போனீங்கன்னா போனீங்கன்னா வெளியே போயிருவீங்க. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ மே கமின்னு சொல்லிட்டு வரணுமா? நல்ல ஸ்மெல் பிரியாணி வருது. போக கூடாது. ஆவிதான் அடிக்குது. அட 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 தேவுடா தேவுடா பிரியாணி வாடா தேவுடா. நான் உங்களுக்கு இடத்துல நிக்கிறேனா? இல்ல இல்ல இல்ல. ஆமா. இல்ல லெக் பீஸ் சாப்பிடுவல. ஆஹா. வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் நிச்சயமாய் முட்டை வச்சிருமா? அண்ணா அந்த மாதிரி பண்ணுங்கண்ணா. ஆவி பறக்கும் பிரியாணி. பிரியாணி ரெடி. 1000 ஜன்னல் வீடு. ஹாய் गाइस, நான் உங்கள் தேவா. சாப்பிடுறது ஜீவா. பிரியாணி ரெடி. எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்கும் இல்லை, பிரியாக்காக்கும் கோகுல் அண்ணாக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது? சொல்றேன். ஆனா அது நந்தினி சிஸ்டருக்கு தெரியும், ஜீவா அண்ணாக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு நாள் சொன்னீங்களே. என்னது? படத்துக்கு போயிட்டு சொல்றேன். என்னது அது? இப்போ நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம், படத்துக்கு போறோம் வித் லவ். கடை ஜோக்குன்னு. படம் எத்தனை மணின்னு தெரியல. எங்கடா போயிட்டாரு அவரு? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எத்தனை மணி ஷோ கரெக்ட்டா சொல்லு. யாராவது ஒரு பாப்கார்னுக்கு ஆசைப்பட்டு பாப்கார்னுக்காக யாராவது இவ்வளவு தூரம் வருவாங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க அப்படியே படத்துக்கு வந்துட்டோம். வித் லவ் மூவி பக்கத்துல இருக்க தியேட்டர்னு சொல்லி ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டாரு ஜீவாண்ணா. காப்பி ரைட்ஸ் வந்துடும். படம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா எமோஷனலா இருந்ததா, அதனால தான் ரொம்ப டல்லாகி கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. இந்த டேவும் எங்களுக்கு நல்லா போச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட் விலாக்ல பாக்குறேன். பாய்.